நன்றி பிரதிச்சவாயனார் அவர்களே. எனக்கு முன்னர் பேசிய கௌரவ உறுப்பினருக்கு சொல்ல வேண்டும், எமக்கு பின்னால் நீங்கள் அமர்ந்திருந்தாலும் கூட நீங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், எதிர்கட்சி அல்ல. நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எதிர்கட்சியில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போல, ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கின்றீர்கள். உண்மையிலே இது 5ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு என்றால் இந்த உரை பொருத்தமாக இருக்கும். இந்த வலுசக்தி அமைச்சின் கீழ் அவரும் இந்த சபையில் இருப்பதனால் நல்லதாக இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களின் தகவல் ஒன்று இருக்கின்றது. இந்த இன்றைய காலை பத்திரிகையில், மன்னிக்கவும், ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையில் by 1st June මේකේ තියෙනවා இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, தற்போதைய காலநிலையின் அடிப்படையில் இந்த வருடத்தின் நடுப்பகுதியாகும் போது மின்சாரமானது வழங்கப்படும் போது மற்றும் வழங்குவதற்கும் ஒரு அசௌகரியம் ஏற்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது காலை பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வறட்சி நிமித்தமாக, அந்த வறட்சியின் நிமித்தமாக தாக்கம் பொறியியலாளர் கூறியிருக்கிறார். இது தற்பொழுது எமர்ஜென்சி பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் ஒன்றிற்கு செல்வதற்கு ஆயத்தமோ தெரியவில்லை. இதற்கு முன்னர் இருந்த கௌரவ அமைச்சர் காஞ்சன அவர்கள் பிரதித்துவம் செய்த அரசியல் கட்சியும் வித்தியாசமாக இருக்கின்றது. உண்மையின் அவரது வகைப்பொறுப்பை நாங்கள் பாராட்ட வேண்டியிருக்கின்றது. அவர் உண்மையிலேயே பாரிய ஒரு சேவையினை கடந்த அரசாங்கத்தின் போது நிறைவேற்றியிருந்தார். அவர் செய்த குறித்த வகை பொறுப்பு மற்றும் சேவைகளும் தற்பொழுது வீழ்ச்சி அடையும் நிலையில் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு செல்கிறது என்பதை குறிப்பிடுகின்றேன். இதற்கான பிரதான காரணம் தான், நாங்கள் இதனை ஆரம்பித்தால் கனிய எண்ணெய் சிபிசி நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம். 24 அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நாங்கள் முன்னே ஒப்பந்தம் காரணமாக விலை வாய்ப்பாடுகளை நாங்கள் செல்லும்படி கட்டாயப்படுத்தி இருக்கின்றோம். அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவர் இருக்கிறார். 2 பங்கு பெரும்பான்மை காணப்படுகின்றது. தொடர்பான எந்த குறிப்பும் இங்கு காணப்படவில்லை. நீங்கள் மக்கள் மயமானவர்கள் என்றால், மக்களுக்காக பிரதிநிதித்துவம் செய்கிறவர்களானால் புதியதொரு ஒப்பந்தத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தேர்தல் மேடைகளில் கூறியது பொய். நீங்கள் உண்மையிலே அரைக்கரைவாசி பொய்யை குறிப்பினீர்கள். இந்த பொய்யான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதன் பொருட்டே தற்போதைய அரசாங்கத்தின் ஒப்பந்தங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதாக குறிப்பிடுகிறீர்கள். ஜனதா விமுக்தி பெரமுன மெம்பர்ஸ் பிஃபோர் தி மார்க்சிஸ்டை தட்டி இருக்கின்றார். அவர் புதிய அரசாங்கத்தை பிழை கூற சொல்லியிருந்தார்கள். மக்கள் எரிபொருளுக்காக அதிக விலை கொடுக்கிறார்கள். இந்த அரசியல்வாதிகளின் கமிஷன்கள் மற்றும் அதீத வரிகள் நிமித்தமாக. அதாவது டிசம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அக்காலத்தில் இருந்த அரசாங்கமானது அதிக விலையில் எண்ணெயை விற்பதனால் அதிக அளவு வரி சுமத்தப்படுவதாக குறிப்பிடப்படுவதுடன் அரசியல்வாதிகளுக்கு கொமிஸ் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நான் அறிந்த அளவில் ஜனவரி மாதம் பிரைஸ் ஃபார்முலா ஒன்று காணப்படுகின்றது. குறித்த எரிபொருள் சுட்டிக்கு அமைவாக இது பெட்ரோலின் சுட்டியாக காணப்படுகின்றது. 298 85% காணப்படுகின்றது. ஆனால் ஜனவரி மாதத்தில் 306 ரூபாவாக இருக்கின்றது. 10 ரூபாய் அதிகரித்திருக்கின்றது. சிங்கப்பூரில் இருக்கிற விலை சுட்டியை விட 10 ரூபாய் அதிகமாக விற்கப்படுகின்றது. 270 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் என்றது சொன்னது இன்னும் அதிகமளவாக விற்கப்படுகின்றது. இதன் மூலமாக களவாடுவது யார்? அமைச்சர் அவர்களா? அல்லது இதற்கு முன்னர் கூறியிருந்தார் அமைச்சர் அவர், எங்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியவில்லை, என்பிபி கட்சியினர் நாங்கள் பார்த்துக் கொள்வோம், நாங்கள் போஸ்டர் அடிப்போம், சைக்கிளில் செல்லும் நபர்கள் அதனை பார்த்துக் கொள்வார்கள், அதனை எல்லாம் நாங்கள் கட்சியினர் என்ற வகையில் பார்த்துக் கொள்வோம் என்று சட்டம் தொடர்பான அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். வருத்தம் ஒன்று ஏற்பட்டிருந்தால் காப்புறுதி அல்லது நோய் தொடர்பாக இன்சூரன்ஸ் வருவார்களா அல்லது கட்சி வரும் வரைக்கும் காத்திருப்பார்களா? இவ்வாறான அபிவிருத்தி அடைந்த கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காகவோ இதன் இடம்பெறுவது என்பது தொடர்பாக குறிப்பிட முடியாது இருக்கின்றது. இவ்வாறு பெட்ரோலை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படும் பட்சத்தில் ஏன் இவ்வாறு அதிக விலையில் விற்கப்படுவதானது கலாச்சார பூர்வமாக இதனை விற்பனை செய்வதற்கா அல்லது வேறு தேவைக்காகவா? இது
தெளிவாக இவர்கள் பொய்க்கூறிய இந்த அரசியலுக்கு வந்தார்கள். இதற்கு முன்னர் இருந்த உறுப்பினர் அவர்கள் எதிர்கட்சியில் கேட்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் இல்லை, கேட்டு கேட்டு கசப்பாக இருக்கிறது போல் இருக்கின்றது. கேபினெட் அமைச்சரையில் இருக்கும் உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். தம்மிக்க இன்ஜினியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனை அதிகரிக்க வேண்டும் என்று. IMF ஒப்பந்தத்தின் படி 10% அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பிரதி சபாநாயகர் அவர்களே, ஊடக பேச்சாளர் குறிப்பிட்ட விதமும் பெட்ரோலிய கூட்டத்தாமனம் குறிப்பிட்டதும் வித்தியாசமானது. தாங்கள் குறிப்பிட்டது மின் கட்டணம் தொடர்பாகத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பெட்ரோல் தொடர்பாக குறிப்பிடுங்கள். ஏன் 289 290 ரூபாவுக்கு விற்கப்படக்கூடிய பெட்ரோலானது 306 ரூபாவுக்கு ஏன் விற்கப்படுகின்றது? 289 ரூபாவுக்கு பெட்ரோல் விற்கப்பட முடியுமாயின் ஏன் 306 ரூபாவுக்கு விற்கப்பட்டது? அது தொடர்பாக நான் சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். அந்த கணிப்பீடு தொடர்பாக நீங்கள் சபைக்கு சமர்ப்பியுங்கள். நான் அது தொடர்பாக நான் விளக்கத்தை கொடுக்கின்றேன். இது என்னுடைய கணிப்பீடு அல்ல, இது எங்களது கணிப்பீடும் அல்ல. தற்பொழுது பெண் உறுப்பினர் அவர்களுக்கு தெளிவாக இருக்கும் ஏன் இந்த கேள்வியை நாங்கள் மீண்டும் கேட்கிறோம் என்று. அமைச்சர் அவர்கள் இதனை சபையில் சமர்ப்பியுங்கள், பிறகு பதிலளிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இது எப்போது இடம்பெறுவது? IMF ஒப்பந்தத்தில் இந்த ரெவென்யூ டார்கெட்ஸ் இவ்வாறு இருக்கும் போது இதனை எவ்வாறு விலை குறைக்க முடியும்? இதனை குறைக்க முடியாது, இது முற்றிலும் பொய்யானது. இதுல ஒரு பிரச்சனை இருப்பது என்னவென்றால், இந்த அரசாங்கமானது ஆளுங்கட்சிக்கு வருவதற்கு பொய்கள் கூறியமையே காரணமாக இருக்கின்றது. கௌரவ காஞ்சன விஜயசேகர அமைச்சர் அவர்களுக்கு கருத்து குறிப்பிட்டிருந்தேன். அது தொடர்பாக எனக்கும் அவருக்கும் இடையில் எந்த நெருக்கமும் இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு முறைப்படி வேலைகளை முன்னெடுத்து சென்றிருந்தார். இதற்கு முன்னோக்கி செல்லும் போது பெட்ரோல் பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். நாங்கள் வலுசக்தி தொகுதி தொடர்பாக கதைப்போம். குறித்த CBயில் இருந்த 170% புதுப்பிக்கத்தக்க வலுசக்திக்கு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களது அரசாங்கம் ஆளுங்கட்சிக்கு வந்ததன் பிற்பாடு இந்த காற்றாலை திட்டங்கள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது சரியா பிழையா என்பது பற்றி தெரியாது. அதில் ஒன்றுதான் அதானி நிகழ்ச்சி திட்டம். 2030 ஆண்டு ஆகும் போது 2024 ஆண்டு காற்றின் மூலமாக 100, 4603 சோலார், 2023 ஆண்டு இவ்வாறு வரைபானது என்னிடம் காணப்படுகின்றது. புதுப்பிக்கப்பட்ட வலுசக்தியின் மூலமாக இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அளவினை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அதானி வேலை திட்டமானது நிறுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வேலை திட்டத்தை பொறுத்தவரையில் அதில் சுற்றாடலுக்கு பொறுப்பான நிபுணர்கள் வழக்குகளை தாக்கல் செய்தார்கள். அது எங்களுக்கு முக்கியதாக இருக்கின்றது. மன்னாரில் இருக்கின்ற மக்கள் குறித்த காற்றாலைகளை வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றுமாறு கோரிக்கை விடுத்தார்கள். அதன் காரணமாக அதானியானது இந்த நாட்டிற்கு வந்து வேலை திட்டத்தை மேற்கொள்ளும் போது அதில் இருக்கின்ற கொள்முதலை ரத்து செய்தல் என்ற குறித்த வாக்குறுதியை அளித்தமை காரணமாக இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட நட்டம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். $1 பில்லியன் முதலீடானது இந்த இலங்கையினுள் அதானி மாத்திரமல்ல தனியார் வேலை திட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து திட்டங்களும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் இதன் மூலமாக டாலர்களை ஈட்டிக்கொள்ள முடியாது இருக்கின்றது. வெளிநாடுகளில் இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இலங்கையில் EAE குறித்த காணி எல்லாவற்றையும் குறித்த தனியார் நிறுவனங்கள் தேடிக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இதனை நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் பெட்ரோல் மூலமாக அல்லது எண்ணெய் மூலமாக 4 யூனிட்களை உற்பத்தி செய்வதற்காக 1 லிட்டர் தேவைப்படுகின்றது. அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று எனக்கு தெரியாது. 4 அலகுகளை உற்பத்தி செய்வதற்கு 1 லிட்டர் தேவைப்படுகின்றது. அத்தோடு குறித்த அளவுக்கு அமைவாக ஒரு சோலாவின் மூலமாக 1 லிட்டரினூடாக 4000 யூனிட்ஸை உற்பத்தி செய்ய முடியும். இந்த 100 மெகாவாட் வேலை திட்டத்தை நாங்கள் அங்கீகாரம் செய்திருந்தால்
2 லட்சம் வீடுகளுக்கு மின்சக்தியினை வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த செலவிடப்படுகின்ற தொகையை ஒப்பீடு செய்யும் போது எண்ணெயின் செலவினையும் கனிய எண்ணெய் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து அமைச்சர் அல்லனார் அதில் கொடுக்கப்பட்ட சில கணிப்புகளை நான் எடுத்து வந்திருக்கின்றேன். ஒரு அலகு ஒன்றிற்கு of diesel provides 4 சராசரியா 1 லிட்டர் டீசலால் 4 யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம். இல்ல சூரிய சக்தி மூலம் 4000 யூனிட்களை உற்பத்தி செய்யலாம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் பார்க்கும் போது எந்த அடிப்படையில் இது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக எனக்கு தெரியாது. அரசாங்கம் ஒன்று இதனை இடைநிறுத்துவதாயின் அல்லது அதனை ரத்து செய்வதாயின் மிகவும் தெளிவதாக குறித்த கொமிஸ்களை மறுசீரமைப்பு செய்து கொள்வதற்கு இதனை செய்கிறார்கள். 0.8க்கு ஒரு அலகினை கொடுக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த அதானி சென்றதானது $1 பில்லியன் முதலீடானது வெளியே சென்றுள்ளது. இங்கே வெளித்தன்மையான ஒரு பிரச்சனை காணப்படுறது. எங்களுக்கும் இந்த கரிசனை காணப்பட்டது இந்த விலை மனு கோரல் சம்பந்தமாக அதன் நடைமுறைகள் பற்றி. என்றாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் கரிசனைகள் இருந்தால் இந்த வகைப்படுப்பு பூர்வ சம்பந்தமாக உங்களுக்கு அது வேறு விதமாக அதை கையாண்டிருக்கலாம். என்றாலும் நீங்கள் தேர்தல் காலத்தில் வழங்கிய அந்த வாக்குறுதியின் பிரகாரம் நீங்கள் எந்த நியாயமும் இன்றி எந்த மாற்று வழியும் இன்றி எந்த கருத்திட்டத்தை ரத்து செய்துள்ளீர்கள். அப்படி என்றால் 2030ஆம் ஆண்டு ஆகும் போது எமது நாட்டிற்கு தேவையான மின்சக்தி விநியோகத்தினை தேடிக்கொள்வதற்கு குறித்த புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியின் மூலம் 2023, 2024 ஆகிய ஆண்டுகளில் இவ்வாறு என்று நான் மேலே குறிப்பிட்டிருந்தேன். அதுக்கு அமைவாக காற்றாலையில் 100, சோலாரின் மூலமாக 483, 2023 483, சோலாவின் மூலமாக 505 ஆகிய மேலதிக தகவல்கள் உள்ளிழுக்கப்படவில்லை. ஆகவே இதனை தேர்மலுக்கே செல்ல வேண்டியிருக்கும். இது தொடர்பாக சந்தேகம் காணப்பட்டால் நாங்கள் அதற்கே செல்ல வேண்டியிருக்கின்றது. தேர்மல் மூலமாக செல்லும் போது கடந்த காலங்களில் எழுப்பப்பட்ட பிரச்சனையாக இருப்பது இதனூடாக பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கமைவாக நான் இப்பொழுது கேட்கிறேன், இது தொடர்பான ஊழல் மோசடிகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றனவா? நான் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் குறை பூசுவதற்கு நான் எத்தனிக்கவில்லை. இங்கு அமர்ந்திருக்கும் அமைச்சரவை உறுப்பினர்கள் கூட்டுத்தாபனங்களில் சேவையில் ஈடுபடும் போது ஊழல் மோசடி தொடர்பாக இடைநிறுத்தப்பட்ட ஒரு நபர் முன்னரே அமர்ந்திருக்கின்றார். ஆந்திரகுமார திசாநாயக்கா அவர்கள் விவசாய தொடர்பான அமைச்சராக இருக்கும் போது அவரை கொண்டு வந்திருந்தார். அவர் முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்றார். நான் அதை கூற அவ்வாறு தனிப்பட்ட முறையில் அவருக்கு கரை பூச விரும்பவில்லை. ஆனால் வேண்டுமென்றால் பிரதி சபாநாயகர் அவர்கள் காட்டுவார், நான் காட்டுவது இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் நிதி மோசடிகள் ஈடுபட்ட நபர்கள் இந்த சபையில் முக்கிய பதவிகள் இருக்கும் போது எங்களுக்கு தெளிவான சந்தேகம் எழுவதானது ஒரு சாதாரண விடயமாக இருக்கின்றது. எங்களுக்கு தெளிவான சந்தேகம் எழுவதற்கு காரணம் இந்த காற்றாலை சக்தியினூடாக கெடுக்கப்படுகிற மின்சாரமானது சந்தேகம் ஒன்று இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அப்படி என்றால் கட்டாயமாக தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டு அவர்களுக்கு ஒரு சலுகையை பெற்றுக் கொள்வதற்காக இது இடம்பெற முடியும். இவ்வாறான கட்சியின் அரசியல் வளத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு நுழைவாயிலை தேடிக்கொள்கிறது என்று நாங்கள் எதிர்வு கூற முடியும். இது பிழையாக இருக்க முடியும். நான் இருக்கின்ற நிலைமையை அடிப்படையில் வைத்து கூறுகின்றேன். சோலார் பேனலை பொறுத்தவரையில் EOI கால் பண்ணப்பட்டு குறித்த சூரியக்கள வேலை திட்டங்களுக்கு தற்பொழுது கூட குறித்த பவர் அக்ரிமெண்ட் கைச்சாத்திடப்படவில்லை. இந்த அரசாங்கம் செய்வதற்கு முற்படுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை. கடந்த அரசாங்கம் $100 பில்லியன் வங்கிகளில் காணப்படுகின்றது. ஏனென்றால் காணி காட்ட வேண்டும், குறித்த இடத்தை கண்காணிக்க வேண்டும். அதன் காரணமாக கைச்சாத்திடப்படவில்லை. இந்த அரசாங்கத்தின் கொள்கை என்ற வகையில்
தற்பொழுது காணப்படுகின்ற கட்டணத்தை குறைக்க வேண்டுமாயின் இதுதான் முறையாக இருக்கின்றது. சூரிய களம் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் மின்சக்தியின் அளவினை அதிகரியுங்கள் அல்லது காற்றாலை மூலமான மின்சக்தியினை அதிகரியுங்கள். அவ்வாறான வேலை திட்டங்கள் எதுவும் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து வெறுமனே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 159 நபர்கள் வந்திருக்கிறார்கள் வெறுமனே நேரத்தை போக்குவதற்கு. இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து என்ன செய்கிறார்கள்? எதிர்கட்சியினர் கதைக்கிறார்கள். இதுக்கு முன்னர் கதைத்தவர் ரணில் விக்ரமசிங்க அவரை பற்றி குறிப்பிட்டிருந்தார். இவர்களுக்கு தெரியவில்லையா அல்லது அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு வழங்கப்படவில்லையா? என்னால் ஊகிக்க முடியவில்லை. கௌரவ அமைச்சரவர்களை நான் அசௌகரியருக்கு தள்ள முற்படுத்தவில்லை. அதானி கருத்துட்டம் தொடர்பாக அதானி தற்போது அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகியுள்ளது. அதானி தான் அந்த கருத்திட்டத்தை இங்கிருந்து விலக்கி சென்றது. அவர்கள் அந்த ஏற்றுக்கொண்ட அந்த வீதம் மின்சார சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வீதம் என்றாலும் அதானி மன்னாரில் வழங்கப்பட அடுத்த 50 மெகாவாட் வழங்கப்பட்ட வசதிகள் அதானிக்கு அந்த வசதிகள் வழங்கப்படவில்லை. அதானி அந்த வசதிகள் அனைத்துக்குமே செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அவர்கள் அந்த காற்றாலை அமைப்பதற்காக அதானி ஏற்றுக்கொண்ட அந்த வீதம் உண்மையிலே மின்சார சபையால் வழங்கப்பட்ட வீதம். அது அதானி குறிப்பிட்டப்பட்ட அந்த வீதம் இல்லை. நாங்கள் வெளிப்படை தன்மை பற்றி குறிப்பிட்டால் இங்கே 1 பில்லியன் முதலீட்டை பற்றி நாங்கள் கதைக்கின்றோம். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வெளிப்படை தன்மை பிரச்சனை இருந்தால் மீண்டும் எங்களுக்கு அதை பற்றி கலந்துரையாடி அந்த விடயத்தில் ஒரு தீர்வை கண்டிருக்கலாம். மன்னார்ல சில மக்கள் சில அந்த இடங்களை பற்றி, இந்த காற்றாலை அமைக்கப்படும் இடங்களை பற்றி அவர்கள் கரிசனை தெரிவித்துள்ளார்கள். நாங்கள் இது பற்றி அவர்கள் கலந்துரையாடினால் என்றாலும் தற்போது என்ன நடந்து பெற்றது? அதானி அந்த கருத்திட்டிருந்து விலகியுள்ளது. அவர்கள் இந்த மீன் கட்டமைப்புக்கு 488 மெகாவாட்டை சேர்க்க இருந்தார்கள். நான் இங்கே குறிப்பிட்டேன், அந்த எரிபொருளால் 4 யூனிட் அளவுகளை மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும் 1 லிட்டர் எரிபொருளால். ஆகவே இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் மேற்கொண்ட ஏதாவது ஒரு முன்னேற்றமான விடயம் இருந்தால் அந்த விடயத்தையும் இந்த அரசாங்கம் தற்போது நிறுத்தியுள்ளது. இந்த மீள் புதுப்பித்தக்க வலுசக்தி சம்பந்தமாக இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் இருக்கிறது. எமது இந்த வலுசக்தி துறை ஒரு பாரிய ஆபத்துக்குள்ளாகி உள்ளது. பாரிய சிக்கல் இருக்கின்றது. இந்த சோலார் பேனல் சம்பந்தமாக சோலார் பேனல் நீங்கள் சோலார் பேனலுக்காக காணி ஒதுக்கும் பொழுது மிக கவனமாக அந்தந்த கிராமங்கள் இருக்கிற நிலத்தினுடைய எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் வழங்க வேண்டும். கிரிட்டுக்கு அருகாமையிலே இருக்கிற காரணத்தினால சோலார் பேனலுக்குரிய அந்த நிலங்களை வழங்கினார். சோலார் பேனல் முக்கியம், சோலாரினுடைய உற்பத்தி முக்கியம். ஆனால் அவர்கள் சோலார் பேனலுக்கு அந்த நிலங்களை எடுக்கும் பொழுது அவர்கள் கட்டுவது சாதாரண கம்பெனியில் கட்டும் பொழுது அந்த பொழுது கட்டுற அந்த லீசிங் தொகை மட்டும்தான். இன்று எங்களுடைய வவுனதீவு பிரதேசத்தை விரிவு எடுத்தால் அதில் ஈச்சந்தீவு கிராமத்தை எடுத்தால் ஈச்சந்தீவில நிலமே இல்லை. ஈச்சந்தீவு கிராமம் வளர்றதுக்கு நீ வளர்ச்சிக்கான இடமே இல்லை. எங்களுடைய டிசிசி சேர்மன், எங்களுடைய அருண் ஹேமச்சந்திர கௌரவ பிரதி அமைச்சர் டிசிசி சேர்மன் இந்த சபையில் இருக்கிறார். எதிர்வரும் காலங்களிலே இந்த சோலார் பேனல் முக்கியமா இருந்தாலும் கூட சோலார் பேனலுக்கு நீங்கள் இந்த காணியை ஒதுக்கும் பொழுது அந்த சோலார் பேனல் கம்பெனி, இது அரசாங்கம் தான் செய்ய வேணும். நாட்டினுடைய நன்மைக்காக சோலார் பேனல் அவசியமா இருந்தாலும் அந்த பிரதேசத்தினுடைய நன்மை பாதுகாக்கிறதும் அந்த பிரதேசத்தினுடைய அரசியல்வாதியுடைய பொறுப்பு. அந்த வகையிலே கௌரவ டிசிசி சேர்மன் இந்த சபையில் இருக்கிறபடினால் எதிர்வரும் காலத்திலே இதையும் உங்களுடைய கரிசனையில் எடுக்க வேண்டும் என்றதை சொல்லி, அதே போலதான் இந்த துறைக்கு பொருத்தம் இல்ல, இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட டிசிசி சேர்மன் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே நீங்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்து டிசம்பர் மாதம் எடுத்த ஒரு தீர்மானம் நடைமுறைக்கு வரவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீங்கள் மண்ணகழ்வு செய்யக்கூடாது சொன்னீர்கள். இன்று மண்ணகழ்வு நடக்குது. எங்களுடைய ஹிஸ்புல்லா அமைச்சர் இருக்கிறார். எடுத்த தீர்மானம் எதுவும் நடைமுறையில் இல்லையா அமைச்சர்? மீன்பிடி பிரச்சனை சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட்டது, எந்த நடைமுறையும் இல்லை. அந்த வகையிலே தயவு செய்து நீங்கள், என தெரியும் உங்களுக்கு கடும் பொறுப்புகள் இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தையும் பார்க்க வேணும், மட்டக்களப்பு மாவட்டத்தையும் பார்க்க வேணும். வெளிவிவகார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் என்றபடினால அடிக்கடி அவருடைய வேலை வெளிநாடு போறது என்றார். வெளிவிவகார அமைச்சர் அவர் வெளியிலே போனால் நீங்கள் ஆக்டிங் மினிஸ்டராக இருக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்துடைய பிரச்சனைகள் வீதிக்கு வரும் அளவுக்கு நீங்கள் விடக்கூடாது. இன்று கூட காலையிலே பார்த்தா 6:50
ஒரு பாரிய போராட்டம் நடக்குது. வாழ்வெட்டு குழுக்களுடைய அட்டகாசம் அதிகரித்திருக்கு. நேற்று 2 நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய விவாதத்திலே குழுநிலை விவாதத்திலே பதிலளிக்கிறதுக்கு வருகை தந்த பொழுது ஜனாதிபதியே சொன்னார், இந்த பாதாள உலகத்தினுடைய செயல்பாடுகள் மட்டக்களப்பிலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் நடக்கலாம் என்று அவரே சொன்னார். அவ்வாறான ஒரு சூழலிலே இன்று 6:50 மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள் வாழ்வெட்டு குழுக்களுடைய செயல்பாடால. அந்த வகையிலே என்பிபி அரசாங்கத்தால கிழக்கு மாகாணத்திலே நிர்வாகம் செய்ய முடியாவிட்டால் என்னுடைய மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா அமைச்சர் இருக்கிறார். நான் மூத்த அரசியல்வாதியா இல்லாவிட்டாலும் கூட நானும் 15 வருடங்கள் அரசியல் ஈடுபடுறேன். உங்களால கிழக்கு மாகாணத்துடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாவிட்டால் எங்கள்கிட்டயாவது தாங்கள். ஏனென்றால் இந்த மாவட்டத்திலே பிரச்சனைகள் வீதிக்கு வரும் வரைக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்க முடியாது. அந்த வகையிலே நான் கேட்ட ஏதாவது கேள்வி இருக்கு மம ஹாபு பிரஸ்ன முனஹாரி ஏவல்ட்ட நான் கேட்ட கேள்விகளுக்கு ஏவேனும் பதில் எது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். குறித்த பெண் உறுப்பினர்களிடமிருந்து அல்லது அமைச்சரிடமிருந்து சரி குறித்த கேள்விகளுக்கான பதில்கள் கிட்டும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூற முடியாது. சொன்னது பொய். இவ்வாறு பொய் சொல்லிக்கொண்டு கட்சிக்கு வந்து பொய் சொல்லி இப்படி நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள்.